தோத்தரிக்கிறோம். உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது. நீர்க்கு எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம், பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம், போஷித்து வருவதற்காக ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளையும் தந்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகளை கற்றுத்தாரும் அப்பா. ஆசீர்வாதமாக இருக்க, பிரயோஜனமாக பிள்ளைகளாக இருக்க உதவி செய். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. நிறைய சாட்சிகளை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். 11வது அதிகாரத்துல ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, பலரை குறித்து இன்னும் நிறைய பேரை பற்றிலாம் நம்ம என்ன செய்யணும் கேள்விப்போம். அவருடைய விசுவாசனால என்னத்தை சாதித்தார்கள், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை விசுவாசம் பெற்றுக் கொண்டார்கள் என்றும், கடைசியில விசுவாசத்தினாலே அவர்கள் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டார்கள், ஆடைகள் இல்லாததினாலே செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்தார்கள், குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பவத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் ஒரு பாத்திரமா இருக்கவில்லை. உலகம் அவங்களுக்கு முக்கியமா இல்ல. உலக சந்தோஷம் அவளுக்கு விருப்பமானதா இல்லை. அவர் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெளிப்பில் சிதறண்டு அலைந்தார்கள் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம். அப்படிலாம் பாட்டப்ப விசுவாசத்தினால அவங்க உறுதியா இருந்தாலும் இவ்வளவு பாடுகள் மத்தியிலே அவர்கள் நமக்கு கிடைத்த இயேசு கிறிஸ்துவின் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் அடையாமற் போனார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா இவ்வளவு திறனான சாட்சிகள் இருக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணுமா, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நிறைய பாரங்கள், உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். இந்த பாரத்தை எல்லாம் என்ன செய்யணுமா, தள்ளி விட்டுறணும். அதே நினைச்சிட்டு அதே இப்படி சொல்லிட்டாரு, இப்படி திட்டாங்களே, புரியாம போயிட்டாங்களே, தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களே, நான் எவ்வளவோ தெளிவா எடுத்து சொல்லி யாரும் நம்பவில்லையே, அப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கு. பிள்ளைகள் கீழ்ப்படியிலேயே, பிள்ளைகள் சரியா இல்லையே, ஹஸ்பண்ட் சரியா இல்லையே, எதை பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறாரு, இன்னும் பல பாரங்கள் இருக்கலாம். அவைகளை எல்லாம் தள்ளி விடுங்கள், ஓரங்கட்டுங்கள். அவைகளை எல்லாம் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். பாவம் எப்பொழுதும் இங்கதான் இருக்கும். நம்முடைய பாவம் நம்மை விட்டு, பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஆண்டவர் பாதாளத்துல பார்த்த கடலின் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. புதுவைக்கு பின்னால் நான் போட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த பாவம் இங்கதான் இருக்குது. மட்டும் என்ன எப்படி கோபம் இருந்ததோ, என்ன இச்சை இருந்ததோ, என்ன எரிச்சல் இருந்துச்சோ, அது எல்லாம் அப்படியே நம்மளை சுத்தி தான் நின்றுட்டு, சுத்தி நெருங்கி நெருங்கி நிற்கிற பாவம். நெருங்கி நெருக்கத்துல அதுக்கு இடம் கொடுக்கணும். ஜோமன்னா பாவம் எல்லாம் போயிருன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. ஜோம் பண்ணணும், கட்டாயம் ஜோம் பண்ணணும். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லுவோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரலாம், நியாயமான கோபம் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அது தனியே கிடவுது இல்லையா? சூரியன் மறையதுக்குள்ள உங்களோட கோபம் தனியே கிடவுது. அது எந்த பாவமா இருந்தாலும் இதுக்கு நம்ம விலகி போனோம். சாந்த குணம், பொறுமை, அதுக்குதான் நீடிய பொறுமை எல்லாம் சொல்லிருக்காரு. எத்தனை தடவை தாங்கிறது, எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கிறது, நான் நீடிய பொறுமை அவசியம். அதனால இந்த ரெண்டுக்கு இடம் கொடுக்க கூடாது. உலகத்துல ரெண்டு காரியங்கள் தான் நம்ம வேதனைப்படுத்துறது. ஒண்ணு பாரங்கள், இரண்டாவது பாவங்கள். ரெண்டுக்கும் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இதை விட்டுட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை நமக்கு தந்தவர் யாருதான்? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்யல, ரட்சிக்கப்படனா அது காரணம் என்ன? விசுவாசம் அவருடைய உள்ளத்துல இல்லை. கேட்டார்கள், விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள் என்று சொல்லி ரோமர்ல சொல்லப்படுது. எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, ஆனா கேட்டவங்க விசுவாசத்தோட சரியா கேட்கல. இந்த விசுவாசத்தை தந்தவர் நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா யாரையும் நம்ம உலக தோட்டத்துக்கு முன்னே நம்ம தெரிந்து விடும். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தோம்? கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்ல அப்படிப்பட்ட அவரை முடிக்கிறவர் தான் அவர் தான். ஒரு நாள் அதை அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர் அப்படின்னா அன்றைக்கு நம்ம எங்க போயிடும்? விசுவாசாவுக்கு தேவையில்ல, நேரடியாக அவரை பார்க்க போகும். அன்றைக்கு விசுவாசம் என்ன ஆயிரும்? எந்தாயிரும். அது பிறகு விசுவாசம் தேவையில்லை, எல்லாத்தையும் நேரடியா பார்க்க போறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் என்று சொல்லப்படுது. இப்போ கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் என்று எழுதுகிறோம். முகமுகமா பார்க்க போறோம். பரலோகத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் முகமுகமாய் பார்க்க போகிறோம். இப்போ விசுவாசம் தேவையில்லை, அதோட முடித்து விடுகிறோம். அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நமக்கென்று ஒரு ஓட்டம் உண்டு, நமக்கென்று ஒரு சிலுவை உண்டு, நமக்கென்று ஒரு பாதை உண்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதை கிடையாது. ஒவ்வொருவருக்கும் எனக்கு ஒரு பாதை உண்டு, என் மனைவிக்கு ஒரு பாதை இருக்கும், உங்களுக்கு ஒரு பாதை இருக்கும். ஊழியத்துல இந்த பாதையில தான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும். சிலரை டீச்சரா இருக்கணும் வைக்கிறாரு, சிலர் டாக்டரா வைக்கணும்னு வைக்கிறாரு, சிலர் அமைச்சரா இருக்கணும்னு நினைக்கிறாரு, சிலர் எம்பி ஆக்குறாரு, சிலரை டோர் பொறுப்பை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார், சிலருக்கு ஹவுஸ் ஒய்ஃபாவே வைக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வைத்து அந்த இதுல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கூடும். ஒரு ஓட்டம் ஓடணும், ஆனா எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். பொறுமைதான், பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். ஏன்னா பல உலகத்துல பல உபத்திரவங்கள் வரப்போகிறது, கொள்ளை நோய் வரப்போகிறது, போர்கள் வரப்போகிறது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாக போகிறது, எல்லாம் நடக்கும். மனித துரோகங்கள் உண்டாகும், விசுவாச துரோகம் உண்டாகும், நம்பினவர் காட்டி கொடுப்பார்கள், பிள்ளைகள் எதிராக வருவாங்க, எல்லாம் நடக்கலாம். ஆனால் ஒட்டத்துல என்ன செய்யணும்? பொறுமையோடு போடணும். வசனத்துக்குள்ளே எத்தனை காரியங்கள் இருக்குன்னு பார்க்கணும். இதே ஒரு பிரசங்கமா நான் எத்தனை இடத்துல அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசங்கம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். ஒரு ஃபேக்டரியில ஒருத்தன் வேலை செய்யறான், அல்லது கல் உடைக்கிறான், வெயில்ல, பயங்கரமான வெயில், கல்லை போட்டு உடைக்கிறதுக்கு போட்டு கேமரா வச்சு அடின்னு அடிச்சு உடைச்சு வெயில்ல வேற சொட்ட கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். சாயந்தரம் ஒரு கூலி கிடைக்கும். இப்படிதான் எல்லா வேலைகளும். எதுக்காக கஷ்டம்? பல கஷ்டங்கள் இருக்கும் வேலைகள்ல. அந்த கஷ்டங்கள்லாம் படுறது எதுக்கானா மாசம் முடிஞ்சாலும் ஒரு சம்பளம் கிடைக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. இங்குள்ள அவருடைய எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொன்னார். தேவன் எனக்கு நினைத்த கிரியைகளை செய்து முடித்தேன். நான் செய்து முடிச்சா எங்க போயிடுவாரு? மறுபடியும் தன்னுடைய அப்பாட்ட அவர் போயிடுவார். தான் அவருடைய சந்தோஷம். அதுக்காக என்ன பண்ணார்? அவரு அவமானத்தை என்னல சிலுவையை சகித்தார். தேவனுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவமானம், நிந்தைகள், பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து எங்க போயிட்டாரு? எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து பரலோக தேவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. 3ஆம் வசனம் வாசிங்க.
ஆகையால் ஆகையால் நீங்கள் இழப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு முன்னோடி, நமக்கு எடுத்துக்காட்டு, நமக்கு மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவரை பாருங்க, அவர் இவ்வளவு பாடுகளை பட்டு பரலோகத்துக்கு சென்றார். அதனால நீங்களும் என்ன ஆயிராதீங்க, இழைப்பிடைந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நான் விபரீதங்களை செய்த அவமானங்களை, நிந்தைகளை, அடிகளை, ஆணிகளை ஏற்று அந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். 4வது வசனம். பாவத்திற்கு பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் விரோதமாக சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்ப நம்ம எல்லாரும் பாவத்துக்கு விரோதமா போராடிட்டு தான் இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காம பலவித பாவங்கள் நம்மை கவர்ச்சிக்கிறது, இழுக்கிறது. அதுக்கு விரோதமா என்ன செய்யறோம், போராடி கொண்டிருக்கோம். ஆனா ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் இன்னும் எதிர்த்து நிற்கல. அவருடைய இயேசு கிறிஸ்து அவருடைய எதிரிகளால் என்ன செய்யப்பட்டார்? பாவத்துக்கு விரோதமா போராடினதுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம பாவத்துக்கு விரோதமா போராடுறதுனால உலகத்துல எத்தனையோ ஒரு இரத்த சாட்சிகள் தங்களுடைய உயிரையே இழந்திருக்கிறான். நான் மறுதளிக்க மாட்டேன், நான் தொடர்ந்து நான் பிரசங்கம் பண்ணதான் செய்வேன், நீங்க அடித்தாலும் நொறுக்கினாலும் இல்லை. யோசேப்பை பார்த்தா ஒரு பெரிய பாவம், அவனை எதிர்த்து நின்றான், அதனால அவனுக்கு சிறை கூட தான் கிடைச்சு. கொல்லாண்டைக்கு எதிர்த்து நிற்காம அவன் அந்த ஒத்து போயிருந்தான், அவன் என்ன செய்திருப்பான்? பிரச்சனை இல்லாம இருந்திருப்பான். ஆனா நம்ம அப்படிலாம் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம ரத்தம் சிந்து சக்கரதாக நம்ம என்ன செய்யல, போராட வேண்டிய அவசியம் இல்லை. 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. பாருங்க, என் மகனே புத்திமதியை சொல்லுவோம். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது. அவர் சிட்சிக்கிறார், சோதிக்கிறார், அற்பமா நினைக்காது. அதற்கு ஒரு விலையேறப்பட்ட மதிப்பு உண்டு. ஒவ்வொரு சோதனைக்கும் விலையேறப்பட்ட மதிப்பு உண்டு. அதனால அற்பமா நினைக்காது. கடிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்யாத, சோர்ந்து போய்விடாது. நிறைய சோதனைகள் நம்ம செய்த பாவத்தினால்தான் வரும். செய்த வாயின் வார்த்தைகளுக்கு எதிராக தான் அதெல்லாம் நடக்கும். அதனால அவர் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்தாத, சோர்ந்து போயிடாது. 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவனை அவர் சிட்சித்து, யார் மேல அன்பு வைக்கிறாரோ அவர் மேல அவங்களுக்கு தானே உண்டு சிட்சை உண்டு. நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம், அதனாலதான் என்ன செய்யறோம், அடிச்சு திருத்தி காலைல 5 மணிக்கு அவன் புலம்புனாலும் அழுதா எழுதி உட்காந்து படி, நைட்ல உட்காந்து படி, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இப்படி பண்ணா அடி உதவி கொடுக்குறோம். எதுக்காக? அவனை நேசிக்கிறோம். அவனை வெறுக்கிறதுனால நம்ம அடிக்கிறது கிடையாது. வெறுத்துட்டா நீ எப்படியா போடான்னு விட்டுரும், அவனை தொடவே மாட்டோம். கடவுள் நம்மளை நேசிக்கிறதுனால அவர் என்ன செய்யறாராம், அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். யார தன்னோட சேர்க்கிறான், அடிச்சு விரட்டி போடா, பக்கமே வராத, அப்படி விரட்டுறது இல்லை. உனக்கு சில தண்டனைகளை கொடுத்து, சில எச்சரிப்புகளை கொடுத்து தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். யார தன்னோடு சேர்த்து வச்சு நினைக்கிறாரோ அவங்களதான் என்ன செய்யறாராம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி, அப்பா எல்லாம் கண்டிக்கிறேன்னா அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அதுக்காக தான் நம்மள கஷ்டப்படுத்துறேன், அதனாலதான் உன்னை இத்தனை மணிக்கு எழுப்பி படிக்க சொல்றேன்,
அதனாலதான் ஒழுங்கா பல் விளக்க சொல்றேன். பிள்ளைகளுக்கு பல் விளக்கனாலே கஷ்டமா இருக்கும், குடிக்கணும்னா கஷ்டமா இருக்கும். நிறைய பிள்ளைங்களுக்கு சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கும். மிரட்டி உருட்டி தான் சாப்பிட வைக்க வேண்டியிருக்கும் சில நேரங்கள்ல. மருந்து கொடுப்போம் சில நேரங்கள்ல, குடிக்கவே மாட்டேன்பாங்க, கசக்கும். இதெல்லாம் உனக்கு நல்லதுப்பா, இதெல்லாம் ஏற்றுக்கொள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்றது போல என்ன செய்யறார்? சொல்ற புத்திமதி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மறந்துட்டீங்க. 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? சிக்ஷை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களுக்கு புத்தராக எண்ணி நடத்துகிறார். அப்பாவுடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஒரு பிள்ளை என்னெல்லாம் சொல்றாரோ, அப்பாவுக்கு என்னெல்லாம் கமெண்ட் சொல்றாரோ அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தா அப்பதான் அது நல்ல பிள்ளையாக வளர முடியும். அவர் அளிக்கிற தண்டனைகள், திட்டுறது, கோவப்படுறது எல்லாத்தையும் சகிச்சா ஆண்டவர் நம்மள என்ன செய்யறாராம்? ஒரு மகனை போல் நடத்துகிறார். ஏன்னா மகனை தான் என்ன பண்ண முடியும்? திட்ட முடியும், அடிக்க முடியும், தண்டனை கொடுக்க முடியும். அப்படி அவங்க அதை ஏற்றுக்கொண்டால் அவனை தன்னுடைய மகனாக ஏற்று என்ன செய்யறாராம்? நடத்துகிறார். நான் உங்க திருப்பெல்லாம் இருக்க மாட்டேன், என் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்டு வாங்கிட்டு போனான். விட்டுட்டார். இல்ல, நான் உங்களோட இருப்பேன், உங்களோட வயலுக்கு வருவேன், உங்களுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பேன், உங்களுக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்பணிஞ்சிருக்கேன், அப்பாவோட கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படிப்பட்டவனதான் யாரு சிக்ஷைகளை தாங்கி வர சோதனைகளை சகித்து எல்லாத்திலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை பின்பற்றாங்களோ அவர்களை மகனை போல் நடத்து. தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ? எங்க அப்பா அடிக்கவே மாட்டார் ஒரு நாளும், யாரும் சொல்ல முடியும். அவரோட அடிக்கலன்னா திட்டுவாரு, வேற ஏதாவது தண்டனை கொடுப்பாரு. கட்டாயம் என்ன உண்டு? சிக்ஷைகள். இதை போல நமக்கு சிக்ஷைகள் உண்டு. 8வது வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அதாவது சிக்ஷையே இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடும்? ஒழுங்கான பிள்ளைகளாய், தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்க மாட்டோம். இப்போ வீணான பிள்ளைகளா போயிருக்கோம். வேசி பிள்ளைகள் இல்லெஜிட்டிமேட் சரியான சட்டப்படியா ஒரு மகனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பிறக்காத குழந்தைதான் இல்லெஜிட்டிமேட். அது தமிழ்ல வேசி பிள்ளைகள் போட்டு கெட்டு போயிருப்போம், சாத்தானின் பிள்ளைகளா இருந்திருப்போம். சிக்ஷை இதனா எப்போ நம்ம இன்னும் மோசமான பிள்ளைகளா போயிருப்போம். 9வது வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளில் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்பாவும் பயந்தோம். சின்ன வயசா இருக்கும்போது இந்த அப்பா அப்படி அப்பா அடிச்சிருவாரு, உதைச்சிருவாரு, திட்டுவாரு அப்படின்னு ஒரு பயந்து அவருக்கு பயந்து நடந்தோம். அவர் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கரெக்டா அவர் பிடிக்காத காரியங்களாம் செய்யாதபடி எச்சரிக்கையா இருக்கும். ஆனால் இவரோ இயேசு கிறிஸ்துவ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம இன்னும் நம்ம பரிசுத்தம் அடையணும். நீதியை செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக போக போக நம்முடைய வாழ்க்கையில நீதிகள் பெருக வேண்டும், பரிசுத்தம் பெருக வேண்டும். அந்த பரிசுத்தத்தை அடையும்படிதான் அவர் என்ன செய்யறார்? நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் என்ன செய்யறார்? நம்மை சிக்ஷிக்கிறார். 11வது வசனம்.
எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனைத் தரும். இப்போ எந்த சிக்ஷை, எந்த சோதனையுமே சந்தோஷமா இருக்காது. அது எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, சிறிய சோதனையோ பெரிய சோதனையோ எது வந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அதுல பழகின பிறகு ஒரு நாள் அது ஒரு நல்ல பலனை தரும். ஃபியூச்சர்ல அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் கஷ்டப்பட்டதுனாலதான், ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா நம்ம நடத்தினதுனாலதான் இன்னைக்கு பல நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பிள்ளைகிட்ட சொல்லுவோம், எங்க அப்பா எல்லாம் அப்படி பண்ணா அவ்வளவுதான் நொறுக்கிடுவாரு, அதனாலதான் நான் அப்படி கத்துக்கிட்டேன், அதனாலதான் காலைல 5 மணிக்கு எழுமுனேன், அதனாலதான் ஒழுங்கா என்னுடைய படிப்பெல்லாம் படிச்சேன். இப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு, போய் முதல்ல காலை சுத்தம் பண்ணியா, கையை சுத்தம் பண்ணியா, தலைய ஒழுங்கா கட்டினியா, அப்படிலாம் சத்தம் விடும். அதனாலதான் அந்த இதெல்லாம் நான் நல்ல முறையில கற்றுக்கொண்டேன், நல்ல காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டேன், நீதியான காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டேன். இப்போ கஷ்டமா இருக்கும். சின்ன வயசுல கஷ்டமா இருந்ததெல்லாம் இன்றைக்கு எல்லாம் பழக்கி கொடுத்தது. சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாண்டின் ஒரு அண்ணன் எங்களுடைய ஸ்தாபகர் சொல்லுவார், ஒவ்வொரு நாள் ஒரு வசனத்தை படிச்சு ஒப்பிங்க, அப்பதான் காலையில தோசை உண்டு, கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கீதம் முழுசையும் படிச்சு சொல்லணும் தோசை கிடையாது. அதனால அவருக்கு இன்னைக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல ஏராளமான வசனங்கள் அவர் மனப்பாடமா சொல்லுவார், ரெஃபரன்ஸோட. போது கஷ்டம்தான், ஆனா அது பிற்காலத்துல நிறைய கற்றுக்கொண்டதுனால நிறைய காரியங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது காணப்படும். 12:13. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகிப் போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அதனால ஸ்தோத்திரம், நெகிழ்ந்த கைகள்ங்கிறது, கைகள் ஸ்தோத்திரத்தை குறிக்கிறது. கையெல்லாம் தளர்ந்து போச்சு, இப்ப என்னத்த ஸ்தோத்திரம் பண்ண, அப்படியே நடந்துச்சுன்னா என்னதான் ஸ்தோத்திரம் பண்ண, இந்த பாடுமா எல்லாம் வந்துச்சு. வாழ்க்கையில முதலா நாங்க சோர்ந்து போனது பெற்றுடைய தம்பி இறந்ததுதான். இனி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. சமீபத்துல திருநெல்வேலியில போகும்போது முன்னால போன கார் திடீர்னு சொல்லி இண்டிகேட்டர் இல்லாம திருப்பினதுனால நாங்க பிரேக்க போட்டோம், ஆனா பின்னால வந்தவன் எங்களை அடிச்சிட்டான். எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு போவேன், ஆண்டவரே கடைசி வரைக்கும் அந்த வண்டி இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆறக்கூடாது, நாங்களே யாரும் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது, எங்களையும் யாரும் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது, இவ்வளவு ஜெபம் பண்ணோம், ஆனா நடக்கலையே. எங்க வீடை காலி பண்ணிட்டு போறது ஒரு பொண்ணு, லேடி குடும்பம், நானும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவள் காலி பண்ணிட்டு போகணும். ஆனா எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசினாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜெபம் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, இன்னும் பிரயோஜனம் இல்ல, அவர் நம்மள ஜபத்தெல்லாம் எங்க கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வராது. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்றது, சோர்ந்து போகாம என்ன செய்யும், மறுபடியும் உங்களுடைய கைகளை நிமிர்த்துங்க, உயர்த்துங்கள், நன்றி செலுத்த ஆரம்பிங்க, கலந்த முழங்கால் எல்லாம் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல, ஜெபித்து பிரயோஜனம் இல்லை அப்படி இல்லை. திரும்பவும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, விதிக்க ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்க. இன்றைக்கு முழங்கால் போடாமல் அப்படியே இருந்து அது இன்னும் மோசமா உங்களுடைய வாழ்க்கை போய்விடாதபடி அது சரிப்படுத்தப்படும்படிக்கு உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துங்க. சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம நம்பவே முடியாது. எது வேணாலும் நன்மைன்னு எடுத்துக்கலாம், ஆனா இழப்புகளை நன்மைன்னு எடுக்க முடியாது. அப்பா 60 வயசுல இறந்தாலும், அம்மா 70 வயசுல இறந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வாலிப வயசு ஒருத்தர் போனா ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ஆனாலும் அவர்கள் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள். பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த உலக கஷ்டத்தை விட்டு அவங்க எடுக்கப்பட்டாங்க. தீங்கு வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இன்னும் அதிக தீங்கு வர்றதுக்கு முன்னால சிலரை ஆண்டவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளும். ஒருவேளை புரிய முடியலனாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா மகா பெரிய தேவன், மகா பெரிய ஞானம் உள்ள தேவன் ஏன் அதை செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. தோட்டத்துல நிறைய காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது. அல்ல, அவர் என்ன செய்யறாரோ, அவர் விரும்புகிறாரோ அது அவர் அதன்படிதான் செய்வார். நாம நல்லா செய்வோம். திரும்ப அந்த கைகளை உயர்த்துவோம், துதிக்க ஆரம்பிப்போம், முழங்கால் படியிடுவோம், தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஜெபத்துல, ஸ்தோத்திரத்துல, துதியில நாம தொடர்ந்து பின்பற்றுவோம். வாழ்க்கை முன்னடந்த வாழ்க்கையோட மோசமாகி போய்விடாதபடி, பின்வாங்கி போய்விடாதபடி மறுபடியும் நம்முடைய பாதைகளை சரிப்படுத்துவோம். 14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமா இருக்க பாருங்க. உங்களை வெறுக்கலாம், நீங்க அன்புள்ளவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், அவங்க மேல அன்புள்ளவர்களா இருக்கலாம், ஆனா அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தீமையே செய்யலாம். அவங்க உங்களை வெறுக்கலாம், ஆனா நீங்க சமாதானம் இல்லாமங்களா இருக்கும். அவங்க மேல எந்த கசப்புகளோ வெறுப்புகளோ உங்களுக்கு இல்லாதபடி பார்த்து நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். அவன் அப்படி செய்தான், அதனாலதான் நான் இப்படி செய்ய. சின்ன பிள்ளை மாதிரி, சின்ன பிள்ளைல அந்த ஸ்லேட் எல்லாம் அப்போ அந்த காலத்துல என்ன உண்டு, குச்சி தான் உண்டு ஸ்லேட்ல இருந்து. ஏன்டா அவன் குச்சி உடைச்சான்னா, அவன் ஏன் குச்சியை உடைச்சான், நானும் அதனாலதான் அவன் குச்சியை உடைச்சேன். அல்லது அவன் என் பெருசில தூக்கி அங்க போட்டான், நானும் அவன் பெருசில தூக்கி இங்க வீசினேன் அப்படின்னு. சிறு வயசு. அவன் என்கிட்ட பேசுறதே இல்லை, நானும் அவனு பேசுறது இல்லை. அவன் எங்க பார்த்தா என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போறான், அதனால நானும் இப்படி திருப்பிட்டு போறேன். இல்ல, நீங்கள் சமாதானத்தை விரும்பும். அவன் திருப்பிட்டு போனா ஓடி போய் அவன் கையை பிடிச்சி என்னப்பா எப்படி இருக்கான்னு கேட்கணும் அவசியம் முடியாத காரியம். ஆனா உங்க உள்ளத்துல அவன் மேல வெறுப்பு வேண்டாம், அவன் உள்ளத்துல அவன் மேல கசப்பு வேண்டாம். பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடு. பரிசுத்தமா இருக்கிறதுக்கு முதல்ல வேண்டியது விருப்பம் தான். நான் பரிசுத்தமா இருக்கும்னு நினைச்சாதான் ஆண்டவர் உதவி. பரிசுத்தம் இல்லாமல் இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னா ஒன்றுமில்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் கர்த்தரை தரிசிக்க முடியும். 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகுகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகக்கூடாது. எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும், ஒரு பாவத்திலே விழுந்து விட்டாலும் தாவீதை போல அங்க வந்துடணும், கிருபாசனத்திற்கு வந்துடணும். அவருடைய கிருபெல்லாம் வாழ முடியாது, ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது அந்த கிருபை இல்லாம. கிருபைங்கிறது அன்பிற்கு மறுபெயர் தான் கிருபை. அன்புக்கு கீழே வருவதுதான் கிருபை. அன்புனாலதான் அவர் நம்முடைய தன்னுடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார்.
இந்த அன்பை விட்டு நம்ம விலை போயிடும். உடனே அவர்கிட்ட வந்துடணும். அவர் மேல சில காரியங்கள் நமக்கு வருத்தங்கள் ஏற்படலாம். என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தரலையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கை எப்படியே இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆனா மாற்றம் இல்லையே, என்னுடைய கணவருக்காக ஜெபித்திருக்கிறேன், மாற்றம் இல்லையே. நான் கிருபையை விட்டு போயிடாதீங்க, கிருபையை இழந்துடாதீங்க. அவர் எனக்கு செய்யல, அவரை பின்பற்றி ஒரு பிரயோஜனம் பண்ணிட்டு போயிடாது. ஒருவனும் இந்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுலாம் அநேக தீட்டுக்கூடாதபடி. நமக்குள்ள ஒரு கசப்பான வேர் வந்துச்சுன்னா, எனக்கு ஒருத்தரை பற்றி ஒரு கசப்புனா நான் என் ஒய்ஃபிட்ட சொல்றேன், உன்னை அப்பா என்ன பண்றான்னா அவளுக்கும் ஒரு கசப்பு உண்டாயி. எந்தெந்த காலத்துல நமக்கு இது உண்டோ அதே வசனம் பழைய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல அவன் என்ன செய்யணும், ஒருத்தன் விக்கிரக ஆராதனை போயிட்டானா அவனை பின்பற்றி மற்றவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த விக்கிரக ஆராதனை போயிட்டான். மோசையை காணும், அவனுக்கு என்ன நடந்தது தெரியாது. அதனால் நமக்கு முன் தெய்வம் போகக்கூடிய நம்ம வழி நடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டாக்குவோம் சொல்லி ஒன்னா எடுத்து என்ன செய்யறாங்க, கண்ணுக்குட்டி உண்டாக்குது. அதான் ஒருத்தனுக்கு அதை புத்தி வரும்போது எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்குள்ள ஒரு கசப்பான உணர்வு, ஆண்டவர் தவறான உணர்வு உண்டாச்சுன்னா அது பலருக்குள்ள அது போய் எல்லாரையும் தீட்டு கொடுக்கும். எந்த ஒரு கசப்புக்கோ வெறுப்புக்கோ எல்லாரும் யாராவது ஒருத்தர் நமக்கு துரோகிச்சுட்டா எத்தனையோ பேர்ட்ட சொல்லணும், அவர் பாத்தீங்களா இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, என் இவ்வளவு பணம் வாங்கினாரு, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு, பலர்த்து சொல்லும். நம்ம உள்ளத்துல ஏற்படக்கூடிய கசப்புகளை வெறுப்புகளை பலருக்கும் பரவவிடக்கூடாது. அதனால அநேக தீட்டுப்படுவார். வசனம், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசா தாகமா இருந்தான், கொஞ்சம் அந்த தாகத்தை தாங்கி அவன் சேஷ்ட புத்திரத்தை அப்பதான் தருவேன்னு சொல்லுவோம். சேஷ்ட புத்திரம் எனக்கு வேணும், என்னுடைய கூழ் எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன், அங்க என்னுடைய அம்மா எனக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு போயிருக்கேன். ஆனால் என்ன பண்ணான், எனக்கு என்னதான் வேணும், சேஷ்ட புத்திர பாவம் போனாலும் பரவாயில்ல, முதல் மகனுக்குரிய உரிமை, முதல் உரிமை, அந்த உரிமையை அவன் இழந்தான். கூழுக்காக, அற்ப ஆசைக்காக, தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இச்சை நிறைவேற வேண்டும் என்பதற்காக எதை இழந்துடக்கூடாது, ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. அவர் சீர்கெட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க, சீர்கெட்டவனாகிறார் அப்படி எச்சரிக்கை. 17, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். எங்கேயோ பண்ண தப்பு கடைசியில தன்னுடைய தகப்பன்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டு, யோசேப்பு செய்தது எது, யாக்கோபு செய்து தந்தான், வஞ்சகன்தான், அவன் ஒரு எத்தன் தான், ஏமாற்றுக்காரன் தான், ஏமாற்றி எடுத்துக்கொண்டான். அது காரணம் சேஷ்ட புத்திர பார்த்து என்ன செய்தான், இழந்தான். அழுறான், வேற ஆசீர்வாதமே உமக்கு இல்லையா, உங்கள்கிட்ட இல்லையா, இல்ல மகனே, எல்லாத்தையும் நான் யாக்கோபு கொடுத்துட்டேன், உன்னையும் அவனை உனக்கு மேல அதிகாரியாக வைத்து ஆசீர்வதித்து விட்டேன். அழுத கண்ணீர் விட்டும் தன்னுடைய தகப்பனுடைய மனம் என்ன செய்யற மாறல. அதனால சட்டையா இருக்கக்கூடாது. அவைக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தா எங்கேயோ நாம ஏமாந்து போயிருக்கோம். எங்கேயோ வாழ்வு பிள்ளைகள்
எத்தனை பிள்ளைங்க ஏமாந்துருக்காங்க. இவனோ ஒருத்தனை பார்த்து அவனை நம்பி அவன் சொல்லுவான், நானும் கிறிஸ்டினா மாறிக்கிறேன், எனக்கு கிறிஸ்தாவ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். அதை நம்பி அவனை கட்டி கடைசியில எல்லாம் சொல்லுவான், நீங்க கல்யாணம் பண்ணி உன் விருப்பத்துக்கு நான் விட்டுருவேன், நானும் கிறிஸ்டியனா இருப்பேன், நீ சர்ச்சுக்கெல்லாம் போறாங்குவான். நான் கல்யாணம் பண்ண பிறகு வேறு விதமா மாறிவிட்டோம். அல்லது ஏமாற்ற வஞ்சித்து விட்டு போய்விடுவான். பிள்ளைங்க ஏமாந்துருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கும். அதனால வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை. அடுத்த 3 வருஷங்களை சேர்த்து வாசிங்க. 18, 19, 20. அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமென். அதாவது பிதா அந்த தேவன் மோசைய மலைக்கு ஏறி வர சொல்றார், கட்டளையை கொடுப்பதற்காக. ஏறி போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, மலை பக்கமே வரக்கூடாது, மலையை தொடக்கூடாது, யாராவது தொட்டு அவன் சாகடிக்கப்பட வேண்டும், அம்பெய்து கொல்லப்பட வேண்டும் சொல்லப்பட்டுச்சு. மலையே பற்றி எரிந்தது. தேவன் தம்முடைய வல்லமையை, மேன்மையை, மகத்துவத்தை காட்டுவதற்காக மலையே பற்றி என்ன செய்தது, எரிந்தது போல் இருந்தது. திடீர்னு எல்லாம் மேக மந்தாரம் உண்டாச்சு, இருள் சூழ்ந்து கொண்டது, பெரிய காற்றடித்தது, எக்கால சத்தம் முழங்கியது. அப்படியே அவருடைய சத்தம் தொனிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் பயப்படுது. தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசையே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி கதற ஆரம்பித்தார். மோசையும் பயந்து நடுங்கும் அளவுக்கு அந்த காட்சி பயங்கரமா இருக்கு. ஏன்னா தேவன் தான் சர்வ வல்லவர் என்பதை காண்பிப்பதற்காக செய்கிறார். எதையும் எவனும் மலையை தொடக்கூடாது, மிருகம் தொட்டா கூட அது கொல்லப்பட வேண்டும். மோசே நானே மிகவும் பயந்து நடுங்குறேன் சொல்லத்தக்கதாக அந்த காட்சி செய்தி இவ்வளவு பயங்கரமா இருந்தது. 22வது வசனம், 22 இருந்து 25 வரைக்கும், 24 வரைக்கும். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் அபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அது சீனாய் மலையில மோசை காட்சி கொடுத்தார். சீயோன் மலையை பத்தி பேச இயேசு கிறிஸ்து சீயோன் மலையில தான் என்ன செய்ய போறாரு, இறங்க போறாரு. அந்த சீயோன் மலை இடத்துக்கு இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம், இந்த சீயோன் மலை இடத்திற்கு தேவனுடைய நகரமாக பரம எருசலேம் பக்கத்துல நெருங்கி இருக்கிறோம். 1000 தேவதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார். முதற் பேரான சங்கம் பரலோகத்துல என்ன இருக்குது, ஒரு பேர் எழுதப்பட்ட ஒரு இது ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கு. அதுல யார்
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேல் ரத்தத்தை பாய்ச்சிறதை பார்க்கல நன்மையான இடம் பேசுகிற ரத்தமாய் தெடிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்து. இப்போ அதை விட பயங்கரமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிறது, நாம் நிற்கிற பூமி, நாம் சந்திக்க போகிற தேவன், சந்திக்க போற ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமானு சொல்லப்படும். முன்னால அவன் மோசே நடுங்கினான் என்று சொன்னான். அதை விட இப்பொழுது இருக்கிற இந்த பரலோக வத்துக்கு நம்ம நெருங்கி இருக்கிறது இதை விட பயங்கரமான ஒரு காரியம். இவ்வளவு மேன்மையான ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம், சந்திக்க போகிறோம். 25 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கை. ஆண்டவர் இதான் கட்டளை கொடுத்தா இப்படி செய்ய அப்படி செய்ய சொன்னா அது கட்டாயமா என்ன செய்யணும், அது எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதுக்கு நாம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்தே ஆகணும். ஏன்னா பூமியில இருந்து அவர் பேசும்போதே இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் உண்டாயிற்று பூலோகத்துல. இப்போ பரலோகத்தில் பேசுறவர் இல்லையா, எங்க பேசுறாரு, பூமியிலிருந்து பேசுகிறார். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த சத்தம் அன்றைக்கு சாரித பூமியை அசைய பண்ணிட்டு, இன்றைக்கு இந்த பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் நான் அசைய பண்ணுவேன் என்று ஆகாயில அவர் சொல்லியிருக்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பூமியை மாத்திரமல்ல நான் வானத்தையும் என்ன செய்ய போறேன், அசைக்க போகிறேன் என்று. ஒருவேளை அது நியாயத்தீர்ப்பின் காலமாய் இருக்கலாம், தேவன் சீக்கிரமாய் செய்ய போகிறார். 27 இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசையுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஒரே தரம் என்கிற சொல், ஒரு தரம் அசைக்க போகிறேன் என்று சொல் இன்றைக்கு அசையாவே செய்யாதுன்னு நினைக்கிறதுலாம் என்ன செய்யுமா, அசைந்து விடுமா. ஒரு மலைகளா இருக்கலாம், குன்றுகளா இருக்கலாம், அசைக்கவே அசைக்க முடியாது, எல்லாமே அசைந்து போய்விடும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராய் என்ன, அசைவில்லாத ராஜ்யம்ங்கிறது பரலோக ராஜ்யம் மட்டும்தான். மற்ற உலகத்தின் அனைத்து சாம்ராஜ்யங்களும் அழிந்து போய்விடும், நீங்கி போய்விடும். அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளக்கூடும். அதனால அந்த பரலோகத்தை நாம் பெறப்போகிறதுனால தேவனை நாம் ஒரு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நம்ம ஆராய்ச்சி குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் சிலர் குறை சொல்கிறார்கள், சிலர் சரின்றாங்க. அது என்ன இருந்தாலும் அவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதா இருக்க வேண்டும். செய்யற செயல்கள், ஆராதனை ஒரு பயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும், பக்தியோடு ஆராதிக்கணும். இப்படி ஆராதனை செய்யும்படி என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கு. அவர் அவ்வளவு மகத்துவமான தேவன், அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யக்கூடாது, சாதாரணமா நடந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரு. தேவன் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்பு உள்ளவர், கிருபை உள்ளவர், உள்ளவர் தான் சொல்லி. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற முடியாது. நாம் என்ன செய்வோம், ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். இப்போ கிருபை, நாம் வாழ்வது கிருபை, நாம் நிற்பது கிருபை, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது கிருபை.
நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. இந்த கிருபையே சார்ந்து நான் சாதிச்சுட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படிலாம் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் இவ்வளவு பைபிள் படிக்கிறேன், நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு ஊழியம் செய்யறேன், இவ்வளவு கொடுக்குறேன். இந்த கிருபை இல்லாவிட்டால் உண்டு. தேவன் பட்சிக்கிற அக்னி, பட்சிக்கிற அக்னி. அனனியா சப்ரால்ட நிலைமையெல்லாம் பார்க்கணும். எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள், எப்படி இழந்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை சொல்லி ஜாக்கிரதையா இருக்கும். தேவனுக்கு முன்பாக அவரை ஆராதிக்கும் போது பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்வோம்? அவரை ஆராதிக்க அவருடைய கிருபையை பற்றிக்கொள்ளும். அது எல்லாத்துலயும் அவருடைய கிருபை தான். கிருபைதான் இதை செய்தது, நான் அல்ல, அவருடைய கிருபையே. இந்த சத்தியத்துக்குள்ள வருவோம். அவர் பட்சிக்கிற அப்படி மறந்துடக்கூடாது. அன்புள்ளவர் தான். ஒரு ஆடத்தோழல போட்டு வந்து சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியானது கிடையாது. பட்சிக்கிற அக்னி. மறந்துடாதபடி எச்சரிக்கையாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களுடைய கிருபையை உங்களிடத்துல பெருக செய்வாராக. ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம், தயவு, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நினைத்து ஆசீர்வதித்து ரட்சித்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்து, குடும்பத்துக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே அந்த கிருபையை நம்பி மட்டுமே வாழ எங்களை ஒரு உயர்த்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும்ப்பா. ஆண்டவரே கத்தா பயத்தோடும் பக்தியோடும் உமக்கு ஆராதனை செய்ய கிருபை தான். இடத்தில் ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் நீங்கள் வெளிப்படுத்தித்தார், சரிப்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதி. இப்படி ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.